வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய தொலைக்காட்சி ஊடாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியிலே கலாநிதி முருகர் குணசிங்கம் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். கலாநிதி முருகர் குணசிங்கம் அவர்கள் அண்மையில் எழுதி வெளியாகிருக்கும் இலங்கையில் தமிழர் என்ற ஒரு முழுமையான வரலாற்று நூல் தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளெங்கும் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் ஜெர்மனியிலும் அதனைத் தொடர்ந்து பிரான்சிலும் இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து சுவிட்சர்லாந்து, நோர்வே, டென்மார்க், பிரித்தானியா போன்ற ஐரோப்பிய நாடுகளிலும், ஸ்காண்டினேவிய நாடுகளிலும், அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா போன்ற ஏனைய உலகின் தமிழ் மக்கள் பிறந்து வாழும் நாடுகளிலும் இந்த நூல் வெளியிடப்பட இருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த நூலின் உருவாக்கம் பற்றி நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த நூல் பற்றிய ஆய்வு நிகழ்ச்சி ஒன்று ஐரோப்பிய தொலைக்காட்சி ஊடாக பின்னர் ஒலிபரப்பாகும். கல்விமான்களை இணைத்து அவர்கள் மூலமாக இந்த நூலின் ஆய்வு நிகழ்ச்சி ஒன்று தனியாக சிறப்பு நிகழ்ச்சியாக இடம்பெறும். இப்பொழுது இந்த நூலின் உருவாக்கம், அதிலே ஏற்பட்ட பிரச்சனைகள், கஷ்டங்கள் தொடர்பாக நாங்கள் இந்த இடத்திலே கலந்துரையாட இருக்கின்றோம். சுவிட்சர்லாந்திலே நடைபெற இருக்கும் நூல் வெளியீட்டிற்காக இங்கே வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய கலாநிதி முருகர் குணசிங்கம் அவர்களை எங்களுடைய கலையத்தில் சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐரோப்பிய தொலைக்காட்சி நேயர்களே. உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த நூல் பற்றிய ஆய்வு நிகழ்ச்சி ஒன்று நாங்கள் தனியாக உங்களை மையப்படுத்தி கல்விமான்கள் உள்ளடக்கி அதனை செய்ய இருக்கணும். இப்பொழுது இந்த நூலினுடைய உருவாக்கம் பற்றி பேச இருக்கணும். என்று சொன்னால் இந்த நூல் வெளியிடப்பட்டு ஐரோப்பிய நாடுகளும் வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றன. ஆனால் இந்த நூலினுடைய மொத்த பெறுமதி என்ன என்பதை மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நூலாக இது இருக்கின்றது என்பதை மேலதிகமாக தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதனை நாங்கள் பார்க்கணும். அந்த அடிப்படையிலே இவ்வாறான ஒரு நூல், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 300 உள்ள ஈழ தமிழ் மக்களுடைய வரலாற்றை உள்ளடக்கிய இந்த இவ்வாறான ஒரு நூல் எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்ன காரணத்தினால் உங்களுக்கு உருவானது என்று முதலில் சொல்ல முடியும்? நல்லது பிரபா. இது எனக்குள்ளேயே ஒரு 35 வருடங்களாக மனதுக்குள்ளே எரிந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். காரணம், இலங்கை ஒரு நாடு, 2 தேசங்களை கொண்ட நாடு. நான் ஆரம்ப காலத்திலே இலங்கை வரலாறு, அரசியல் சம்பந்தமான துறைகளிலே படிக்க விளைந்த போது எங்களுக்கு போதிக்கப்பட்டவையெல்லாம் அந்த இலங்கையின் சிங்கள மக்களை பற்றிய வரலாறாகவும் ஒரு சிங்கள ராஜ்யத்தின் வரலாறாகவும் தான் எங்களுக்கு போதிக்கப்பட்டது. அப்பொழுதெல்லாம் இடையிடையே தமிழர் பற்றி 1-2 விஷயங்கள் வரும். அந்த வேளையிலே நாங்கள் இதை பற்றி பெருசாக யோசிக்கவில்லை. ஆனால் பல்கலைக்கழகம் சென்று படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுதுதான் மனதிலே பெரிய கிளர்ச்சிகள் எல்லாம் ஏற்பட்ட காலம். அப்பொழுது இலங்கையினுடைய வரலாறு முழுக்க முழுக்க ஒரு சிங்கள வரலாறாகவும் சிங்கள தேசத்தினுடைய வரலாறாகவும் தான் எங்களுக்கு போதிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழர் வரலாறு என்று கூறும் பொழுது யாழ்ப்பாண ராச்சிய வரலாறு போதிக்கப்பட்டது. அப்ப எனக்குள்ளேயே இருந்த ஒரு கேள்வி எப்பொழுதும், இலங்கையிலே நான் ஏற்கனவே கூறிய மாதிரி 2 தேசங்கள், 2 தேசியங்கள் இருக்கின்றன. அவ்வாறெனின் எவ்வாறு அந்த தேசத்தினுடைய வரலாறு, அந்த நாட்டினுடைய வரலாறு ஒரு தேசத்தினுடைய வரலாறாக மட்டும் இருக்க முடியும்? ஏனென்றால் 2 இனங்களும் தனியான இன அடையாளங்களை, மொழி, கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு, ஒரு தொடர்ச்சியான வரலாறு, பாரம்பரிய பிரதேசங்களை கொண்டு வாழ்ந்த மக்கள். எனவே அந்த நாட்டினுடைய வரலாறு 2 தேசங்களையும் 2 தேசியங்களையும் உள்ளடக்கியதாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே என்ன நடந்தது? அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்து ஆரம்ப காலம் மாணவனாக இருந்த ஒரு காலத்தில் பேராசிரியர் இந்திரபாலாயனுடைய குருவாக இருந்தார். பேராசிரியர் கைலாசபதி, சிவத்தம்பி போன்றவரிடம் கற்கின்ற அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அப்பொழுதெல்லாம் இதை பற்றி கலந்துரையாடும் பொழுது பொதுவாக சொல்வார்கள், குறிப்பாக தமிழர்கள் தங்களுடைய வரலாற்று ஆதாரங்களை, ஆவணங்களை தேடி வைப்பதில் தவறிவிட்டார்கள் மூதாதையர் பழைய காலத்திலிருந்து.
எனவே தமிழுடைய வரலாற்றை எழுதுவதற்கான ஆதாரங்கள் மிக மிக குறைவாக இருக்கின்றன என்று கூறுவார்கள். இது ஆரம்பகால வரலாற்றுக்கு பொருத்தமானதாக இருக்கும். ஏனென்றால் அந்த 1970களுக்கு பின்புதான் பரவலாக இலங்கையிலே தமிழ் பிரதேசங்களிலேயும் ஏனைய பிரதேசங்களையும் அகழ்வாராய்ச்சிகளும் தொல்லியல் ஆட்சிகளும் மேலாய்வுகளும் நடைபெற்றது. அதற்கு பிறகு பல்வேறு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. எனவே இந்த ஆரம்ப வரலாறு பொறுத்து அந்த பேராசிரியர் கூறிய கருத்து ஏற்கக்கூடியது. ஆனால் 16ஆம் நூற்றாண்டிலே டச்சுக்காரர் ஆட்சி செய்தவர்கள், பின்னர் போர்த்துகீசர் முதல் அந்த நாட்டுக்கு வந்தவர்கள், பின்னர் டச்சுக்காரர்கள் வந்தவர்கள், பின்னர் பிரித்தானியர்கள் வந்தவர்கள். அப்போ கிட்டத்தட்ட 450-500 வருடங்கள் அந்நியர்கள் எங்களுடைய மண்ணை ஆக்கிரமித்து ஆட்சி இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய ஆவணங்களை எல்லாம் தேடி எடுத்து இந்த ஆய்வுகளை நடத்தி இருக்கலாமே என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும். ஆனால் அதுக்கும் அவர்கள் கூறுவார்கள், அந்த ஆவணங்களும் போர்த்துகீஸ் ஆவணங்களை எல்லாம் டச்சுக்காரர் எடுத்து விட்டார்கள். டச்சுக்கார ஆவணம் பிரித்தானிய ஆவணங்கள் எல்லாம் கொழும்பு கொண்டு செல்லப்பட்டு விட்டன, அங்கே தேசிய ஆவண காப்பகத்தில் வைக்கப்பட்டு விட்டன. பிரித்தானிய ஆவணங்களை பிரித்தானிய நாட்டில் போய் பெறுவதிலே பல சிரமங்கள் இருக்கின்றன. எனவே ஒரு தொடர்ச்சியான வரலாறு எழுத முடியாது என்று கூறுவார்கள். ஆச்சரியமாக இருக்கும், சிங்கள வரலாறுகளை புரட்டி பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் வரலாற்று சம்பவங்களையும் வாய்மொழியாக வந்த கதைகளையும் ஐதீகங்களையும் சேர்த்து ஏதோ ஒரு வகையிலே அந்த வரலாற்றை தொடர்ச்சியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் தாங்கள் அந்த தேசத்தின் சொந்தக்காரர்கள், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், அந்த நாட்டினுடைய உரிமைக்காரர்கள் என்று தாங்களே மிகவும் பெருமையாகவும் அதிகாரத்துடனும் கூறிக்கொள்வார்கள். அப்போ நாங்கள் தமிழர்கள் அந்த விஷயத்தில் மிகவும் பின்னோக்கி இருக்கிறார்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நான் புலம்பெயர்ந்த நாடொன்றிலே ஆஸ்திரேலிய நாட்டிலே கடந்த 20 வருஷங்களுக்கு மேலாக வசித்து வருகிற ஒரு நிலையாலும், ஏற்கனவே அதற்கு முன்பே ஐரோப்பியாவிலே குறிப்பாக லண்டனிலே படிக்கும் பொழுது நான் பல பல்கலைக்கழகங்களில் செல்கின்ற வாய்ப்பு காரணமாகவும் எனக்கு ஓரளவு தெரிய வந்தது, இலங்கை தமிழர் சம்பந்தமான ஆவணங்கள் பல்வேறு நாடுகளில் இருக்கின்றன. எப்பொழுதாவது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது இந்த தமிழுடைய வரலாறை பூர்ணமாக நிச்சயமாக எழுத வேண்டும். ஆனால் அதற்கு இடையில் யாராவது தலை சிறந்த கல்விமான்கள், குறிப்பாக பேராசிரியர் இந்திரபாலா இருக்கிறார், பேராசிரியர் பத்மநாதன் இருக்கிறார், பேராசிரியர் சிற்றம்பலம், பேராசிரியர் ரகுபதி, இப்பொழுது அண்மையிலே பேராசிரியராக வந்த புஷ்பரட்னம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே, புலம்பெயர்ந்த நாடுகளிலே சொல்லப்போனால் டாக்டர் குணசிங்கம் இன்னொருவர் லண்டனில் இருக்கிறார். இவர்களெல்லாம் தலை சிறந்த வரலாற்று ஆசிரியர்கள். இவர்கள் எழுதுவதுதான் சரியான முறை. என்ன, நான் ஒரு வேறு துறையிலே போய்விட்டேன். ஆஸ்திரேலியாவில் போய் என்னுடைய துறை வேறு ஒரு துறையிலே பல்கலைக்கழகத்திலே போய்விட்டதன் விளைவாக நான் இதிலே எனக்கு காலெடுத்துவது பயமாக இருந்தது. ஆனால் அவ்வாறு தொழில் புரியும் வேளையிலே எவ்வாறாவது இலங்கை தமிழ் சம்பந்தமாக ஏதாவது ஒன்று செய்யணும் என்றுதான் என்னுடைய கலாநிதி படிப்புக்காக நான் அந்த இலங்கை தமிழர் தேசியவாதத்தின் ஆரம்ப தோற்றம், அதில் எரிந்து கொண்டிருக்கிற பிரச்சனை, எனவே அது பற்றி எழுத வேண்டும் என்று ஆரம்பித்து அதில் எனக்கு கலாநிதி பட்டம் பேராசிரியர் அரசரட்னம், பேராசிரியர் வில்சன், தலை சிறந்த